போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக எண்டெண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நானும் நிச்சயமாக நம்புகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? அது என்ன கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வேதாகமத்தில் தரப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் தேவனுடைய வாயில இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் இந்த வார்த்தைகளினால தான் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லப்பட்டு கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைக்கிறான். அந்த வார்த்தை என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இதனை பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்றும், 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி தெளிவாக வார்த்தை என்றால் என்ன, வார்த்தையை பற்றி நாம் ஏன் விசுவாசிக்க வேணும் என்று அவர் தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தையை அவன் அறிய வேணும், வார்த்தையை அவன் விசுவாசிக்க வேணும், வார்த்தையை இடவிடாமல் அவன் தியானம் செய்ய வேணும். தியானித்து அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அதனுடைய பலாபலன்களை எல்லாவற்றையும் மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை தற்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்துக்கு நாங்கள் போவோம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்கிறேன். ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம், அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த தலையங்கத்தின் கீழ்தான் நான் முந்தியும் உங்களுக்கு பிரசங்கித்தேன் ரோமர் 6:4 வசனத்தை. இப்பொழுதும் அதே தலையங்கத்தின் கீழே ரோமர் 6:4 உள்ள வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம், கர்த்தராகி எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் நல்லவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோஸ்திரம், கர்த்தர் மாறாதவரே சோஸ்திரம், சத்திய பரனாகி எங்கள் கர்த்தாவே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவிரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. இப்போ கடைசி செய்தியில் நாங்கள் குறிப்பாக கொலோசியர் 2:14-15 பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 15ஆம் வசனத்தின் கடைசியில் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி அது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெற்றியின் மூலம் பாவம் அப்புறப்படுத்தப்பட்டது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சட்டபூர்வமாக பாவம் அப்புறப்படுத்தப்பட்டது. அப்போ அவர் எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்தாரோ என்ற சந்தேகம் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் நிரூபித்தார் சகல பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதை உயிர்த்தெழுதல் மூலம் நிரூபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியே அந்த சந்தேகம் எங்களுக்கு ஒரு காலமும் இருக்கக்கூடாது. எல்லா பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்தாரோ அவருடைய உயிர்த்தெழுதல் சரியோ என்று சொல்லி மனுஷன் வீணான சிந்தனைகளுக்கு போகக்கூடாது. அப்போ தேவனுடைய வேத வாக்கியத்தை நாம் தெளிவாக பரிசீலனை செய்து முடிவுக்கு வர வேண்டும். எந்த காலமும் தேவனுடைய வார்த்தையே அதிகாரபூர்வமான வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மத்தேயு 16:21 சிலுவைக்கு போக முன்பு தம்முடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அவர் சொன்னார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாலகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போ இது ஏன் இப்போ அவர் சொல்ல தொடங்குகிறார் என்று சொன்னது அது ஒரு நாங்கள் கவனமாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் இப்பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் எருசலேமுக்கு போக போகிறேன், அங்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் நான் பல பாடுகள் பட வேண்டியதாக இருக்கிறது, நான் கொலை செய்யப்படுவேன், 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி சிஷ்யர்களை கூப்பிட்டு இந்த மிக முக்கியமான தகவல்களை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ அதை ஏன் கொடுத்தார் என்றதை நாம் தெளிவாக அறிய வேணும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. முதலாவதாக என்ன மாதிரி என்று சொன்னால் 16 மத்தேயுவில் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம் 14 தொடக்கம் 17 வரை நாங்கள் ஒரு பார்ப்போம். கவனமாக இது மிக முக்கியமான விஷயம் இங்கே சொல்லப்பட்டு கிடக்கு. 16, 17, 17 அவர் 13க்கு போகலாம்.
பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சிஷ்யரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போ ஜனங்கள் பல்வேறு விதமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னோடையே இருக்கிறீர்கள், அப்போ என்னை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை, பரிசுத்த ஆவியானவர் சீமோன் பேதுரு மூலம் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினதை ஆண்டவர் அறிந்து இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இந்த வேத வார்த்தைகளில் இருந்து நாம் 2 விஷயத்தை அறிய வேணும். அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு மத்தேயு 16:21 அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது மத்தேயு 16, 14, 17, 11, 17 உள்ள வேத வாக்கியங்களை நாங்கள் விவரமாக பார்த்தோம். அப்போ இந்த விஷயத்தில் 2 அலுவல் சொல்லி கிடக்கு. மனுஷன் 2 விஷயத்தை அறிந்திருக்க வேணும். ஒன்று என்ன மாதிரி என்றால், கிறிஸ்து என்ற மனுஷனை அறிந்திருக்க வேணும். கிறிஸ்து என்ற மனுஷனை அறிந்ததன் பின்பு அந்த கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்ய போகிறார் என்றதையும் மனுஷன் அறிந்திருக்க வேணும். அப்போ முதல் ஆண்டவர் சிஷ்யர்களை கேட்கிறார், என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னை நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்போ பேதுருவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் மேசியா என்று சொல்லி ஒரு பாரிய ஒரு உண்மையை தேவாதி தேவன் சீமோன் பேதுருக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் இருந்து நாம் அறியக்கூடிய ஒரு உண்மை என்ன? கிறிஸ்து ஆர் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து என்ற மனுஷனை பற்றி இலகுவாக இந்த வெளிப்பாட்டின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ சிஷ்யர்களுக்கும் அவர் ஆர் என்ற விஷயம் இப்போ பூரணமாக விளங்கிட்டது. ஆனால் அது மட்டும் காணாது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை அறிய வேணும். அப்போ கிறிஸ்து என்ற மனுஷனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே, இனி அந்த கிறிஸ்து என்ற மனுஷன் என்னத்துக்கு வந்திருக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்றதை நீங்கள் அறியும் பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் பூரணமான விசுவாசம் அல்லது அது பூரணமான விசுவாசம் அல்ல என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ இப்போ 16ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே 21ஆம் வசனத்தில் நான் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், the works of Christ. அப்போ 2 விஷயத்தை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். the person of Christ, the works of Christ. அதை 2ஐயும் அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பரிபூரணமான விசுவாசமாக இருக்கும். இல்லையோ மிகுந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளுக்குள்ள மாட்டப்பட வேண்டி வரும். ஆனபடியால் ஆண்டவர் சிஷ்யர்களை கூப்பிட்டு, நான் கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நான் தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அது நல்ல விஷயம். அப்போ நான் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அறிய வேணும், நான் என்னத்துக்கு வந்திருக்கிறேன்
என்ற விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு அதனையும் சேர்த்து விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பரிபூரணமான விசுவாசம். அப்போ த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், த ஒர்க்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற மனுஷன், அந்த கிறிஸ்து என்ற மனுஷன் செய்ய போகிற வேலையைத்தான் 16:21 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் இப்போ எருசலேமுக்கு போகிறேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை நான் படப்போகிறேன், கொலை உண்ணப்பட போகிறேன், 3ஆம் நாளில் நான் எழுந்திருக்க போகிறேன். இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதையும் நீங்கள் விசுவாசிக்க பொழுதுதான் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே ஆரம்பமாகும். இதையும் நீங்கள் விசுவாசித்து, இதை நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்து, இந்த விசுவாசத்தில் நிலைநிற்கும் பொழுதுதான் உங்களுக்குள் பரிசுத்தம் ஆரம்பமாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் என்ன சொல்றார்? முதல் அறிய வேண்டியது த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற மனுஷன் யார் என்றது. அதை அறிந்து கொண்ட பிறகு அடுத்தறிய வேண்டிய விஷயம் அவர் என்ன செய்ய போகிறார். இது ரெண்டையும் அறிய வேண்டியது தவிர்க்க முடியாது என்று சொன்ன அதே நேரம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எழுந்திருக்க வேண்டும், கொலை உண்டு, 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். அப்போ சிலுவைக்கு போகிறதற்கு முதலே, மரணத்தை சந்திக்கிறதற்கு முதலே நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் நான் எழுந்திருப்பேன் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை சொன்னார். இதனை அடுத்தடுத்து சிஷ்யர்களுக்கு அவர் சொன்னார். அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். உலகம் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாது, கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை, ஏராளமான கிறிஸ்தவர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த 2வது செய்தியை, ஒர்க்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து செய்ய போகிற வேலையை பற்றி அவர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உடனடியாகவே நிரூபிக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்து ஆரண்ட வழிபாடு பேதுருக்கு கிடைக்கும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்றதை அறிவிக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தோரணையில் பேதுரு உடனடியாக நம்முடைய ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போய், ஆண்டவரே, உமக்கு இப்படி சம்பவிக்கக்கூடாது, உமக்கு இப்படி சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லி அவன் சொன்னான். உடனே ஆண்டவர், அப்பால போ சாத்தானே என்று சொல்லி, கவனமாக அந்த வேத வார்த்தையை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ தொடர்ச்சியாக கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். ஒரு பெரிய ஒரு உண்மை இதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்பால போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது, சாத்தான் பேதுருவை உபயோகித்ததை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டபடி உடனடியாக சாத்தானே அவர் கலைக்கிறார். அப்போ கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிலுவையை பற்றி மனுஷன் அறிய விரும்பாவிட்டால், சிலுவையின் செய்தியை மனுஷன் கேட்க விரும்பாவிட்டால், நிச்சயமாக சாத்தானால, அசுத்த ஆவியினால அந்த கிறிஸ்தவன் ஆக்கிரமிக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு எதிரான வேலையை செய்கிறதற்கு தூண்டப்படுவான் என்றது இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்பால போ சாத்தானே என்று சொல்லி போட்டு பேதுருவை திரும்பி பார்த்து, பேதுருவுக்கும் சகல சிஷ்யர்களுக்கும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல், தேவனுக்கேற்றதென்ன? நான் மனுஷகுலத்துக்காக சிலுவைக்கு போய் நான் பலியாக என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவி இந்த மனுஷனை நான் விடுதலை செய்ய வேண்டியதே தேவனுக்கு ஏற்றது. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை அறிய விரும்புகிறாய், இல்லை மனுஷருக்கு ஏற்றதை நீ அறிய விரும்புகிறாய் என்று சொல்லி போட்டு ஒரு மிக முக்கியமான கட்டளை மாதிரி ஒரு இதை கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், சீஷர்கள் எல்லாரையும் உடனடியாக அழைத்து நீங்கள் கவனமாக நீங்கள் இருங்கள். நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் 16:24 அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷனிடத்தில் என்ன இருக்கிறது? மனுஷன் என்னத்தை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் இந்த விஷயத்தில் அவர் இந்த மிக முக்கியமான விஷயத்தை உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற ஒரு இடத்துல பெரிய ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அது என்னென்று சொன்னால், மனுஷன் கிறிஸ்து ஆரென்று அறிய அவன் விரும்புவான், அதில் சந்தோஷப்படுவான். ஆனால் கிறிஸ்து என்ன சிலுவையில் செய்ய போகிறார் என்றதை அறிஞ்ச உடனே அதை அறிகிறதுக்கு அவன் விரும்ப மாட்டான் என்பதை இங்கு தெளிவாக கிடக்கு. இதன் நிமித்தம்தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்டளை உடனடியாக கொடுக்கப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு நீங்கள் கவனமாக பாருங்கள். என்ன சொல்ல? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி செய்யவில்லையா இருந்தால் ஜீவனை இழந்து போவாய். அந்த உன் ஜீவனுக்கு பதிலாக என்னத்தை உன்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைகளை திருப்பி 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 அவர் சொன்னார். எங்க சொன்னார்? மத்தேயு 20:17-19 இதே மாதிரி மத்தேயு 16:21 சொன்ன அதே மாதிரி மத்தேயு 20:17-19, மார்க் 10:33-34, லூக்கா 18:31-34 இந்த 3 இடத்திலும் இதனை திருப்பி 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 மனுஷா, நான் என்ன கிறிஸ்து ஆர் என்பதை நீ அறிகிறது போதுமானது அல்ல. கிறிஸ்து ஆர் என்று அறிகிறது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? வானத்தில் இருந்து நான் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். என்ன நோக்கத்துக்காக வந்தார்? அதை நீ அறியவில்லையா இருந்தால் மிக முக்கியமான விஷயம், அது நீ அறிய வேண்டிய விஷயம். அதை அறிஞ்சு அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நீ பரிசுத்தம் என்றால் என்ன என்றதை அறிவாய். அந்த செய்தி உனக்கு மிக முக்கியமான செய்தி. ஆனால் கிறிஸ்தவர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த செய்தியை வெறுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு வெறுத்தான். அதே மாதிரி ஏராளமானவர்கள் சிலுவையின் செய்தியை வெறுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லிக்க, உயிர்த்தெழுதல் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் நாளில் நான் எழுந்திருக்க வேண்டும். அப்போ எழுந்திருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அவருக்கு ஏற்படவில்லை. அப்போ 16:21 மத்தேயு 16:21 அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் சற்று விவரமாக பரிசீலனை செய்வோமா
இருக்குமாய் இருந்தால் அங்கு மகிமை, அவர் படுகிற வேதனைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வேதனைகளின் மூலம் அவர் மகிமையை அடைய போகிறது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு இந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கை வகித்தான். அதாவது அவருடைய வார்த்தையை நிராகரித்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து பேதுரு ஒரு முக்கியமான ஒரு பேதுருவே சாத்தான் பாவிச்சான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே பேதுரு 1 பேதுரு 1:11 என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்பெறும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் 1 பேதுரு 4:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ ஆண்டவர் அந்த மிக முக்கியமான வார்த்தை மத்தேயு 16:21 அவர் சொல்லும் பொழுது அவன் அதுக்கு எதிர்த்து நின்றான். அவருடைய பாடுகளுக்குள்ள பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொன்னான். இப்பொழுதோ அந்த பங்கு பெற்றுகிறதால தான் மனுஷர்களே உங்களுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி 1 பேதுரு 4:13 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சிலுவையை அனுதினமும் சுமந்ததன் நிமித்தம் நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்கான், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதியான நோக்கம் சிலுவைக்கு போகிறது. மனுஷனுக்காக மரிக்கிறதே இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதியான நோக்கம். அதுவும் சிலுவையில் மரிக்க வேண்டியது உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது என்பதை 1 பேதுரு 1:18-20 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகவே அவர் வந்தார். ஆனபடியால் உயிர்த்தெழுதல் ஒரு பொழுதும் சந்தேகத்தில் இருந்ததில்லை. நான் உயிர்த்தெழுவேனோ என்று சொல்லி அவர் சந்தேகப்படவில்லை. துணிவாக அவர் சொன்னார், 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சிஷ்யர்களுக்கு அவர் திருப்பி சொன்னார். அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சிலேடையாக பேசவில்லை, ஏனோ தானோ என்று சொல்லி அவர் பேசவில்லை. 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டுமென்றே கூறியிருந்தார். இதன் பொருள் உயிர்த்தெழுதல் எந்த காலத்திலும் சந்தேகிக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டபடியினால் சட்டபூர்வமாக சகல பாவங்கள், மனுஷனுடைய சகல பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டபடியினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவது ஒரு பொழுதும் சந்தேகிக்கப்படவில்லை. அப்போ தான் நிவர்த்தி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சந்தேகிக்கப்படவில்லை. நிச்சயமாக நிவர்த்தி செய்வேன், நிச்சயமாக 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் அநேக விஷயங்களை நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.